செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் ஒருத்திக்கே சொந்தம். அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாவலோட அடுத்த பகுதியை இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின பகுதிகளோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். பகுதி 5, அத்தியாயம் 6. ரவி டாக்டர் கோபாலுடைய ஆபீஸுக்கு சென்றான். அவரிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக கூறி அவருடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் நாடினான். டாக்டர் கோபால் அனுதாபத்தோடு பத்மினியின் கதையை கேட்டார். அவரால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதாக உறுதி கூறினார். நர்சிங் ஹோமுக்கு பின்னால் டாக்டர் கோபாலுடைய வீடு இருந்தது. அங்கே ரவியும் டாக்டரும் சென்று டாக்டருடைய தாயாரிடம் விஷயத்தை சொன்னார்கள். அந்த அம்மையார் உடனே தன்னாலான உதவியை செய்ய ஒப்புக்கொண்டார். உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த உதவிய நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன் என்றால் நன்றியுடன் ரவி. சும்மா இரு ரவி, நன்றியாவது மண்ணாங்கட்டியாவது. ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த உதவியை கூட செய்ய முடியலன்னா அப்புறம் நான் உன்னுடைய சிநேகிதன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன் என்றார் டாக்டர் கோபத்துடன். டாக்டர் கோபாலுடைய தாயார் ஜானகி அம்மாள் உடனே குறுக்கிட்டார். இது என்ன பெரிய உதவி ரவி? பாவம், அந்த பொண்ணோட கதையை கேட்டா மனிதாபிமானம் உள்ள யாரும் அவளுக்காக அனுதாபப்படாம இருக்க முடியாது. அவளை என் குழந்தை மாதிரி நான் பாத்துக்கிறேன். வாங்க போய் இப்பவே அவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்துடலாம். ரவி அவர் காலை தொட்டு வணங்கினான். ரவி, என்னப்பா இதெல்லாம், எழுந்துரு என்றார் ஜானகி அம்மாள். அம்மா, மனசார சொல்றேன், யூ ஆர் எ கிரேட் லேடி. உங்க பெருந்தன்மை எல்லோருக்குமே வராது என்றான் ரவி. சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு நேரமா வெயிட்டிங் ரூம்ல தனியா உட்கார்ந்திருக்கா. வாங்க போலாம் என்றார் ஜானகி அம்மாள். பத்மினியை கிருஷ்ணசாமியிடம் அழைத்து சென்றனர். ரவி பக்கத்திலேயே இருந்தான். ஆனால் பத்மினிக்கு அது தெரியவில்லை. அவளுக்குத்தான் கண் பார்வை இல்லையே. பத்மினி, வாமா என்றார் கிருஷ்ணசாமி. அப்பா, எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமில்லம்மா, இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. அப்பா, அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேப்பா. கிருஷ்ணசாமி ரவியை பார்த்து கொண்டே, அத பத்தி நீ கவலைப்படாதம்மா, ஒரு தெய்வம் நம்மள காப்பாத்தி இருக்கு என்றார். எங்கே உணர்ச்சி வசப்பட்டு குட்டை உடைத்து விட போகிறாரோ என்று பயந்து ரவி தனது உதடுகளின் மேல் ஒரு விரலை வைத்து, வேண்டாம் சொல்லாதீங்க என்றபடி ஜாடை காட்டி எச்சரிக்கை செய்தான். தெய்வமா, என்னப்பா சொல்றீங்க என்று மீண்டும் கேட்டாள் பத்மினி. நம்ம டாக்டர் தாமா சொல்றேன். பத்மினி, இந்த நர்சிங் ஹோமுக்கு சொந்தக்காரர் டாக்டர் கோபால். ஏதோ நம்ம மேல அவருக்கு கருணை ஏற்பட்டு எனக்கு அவராவே வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. அவங்க வீட்லயே உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ தைரியமா அவங்களோட போமா, எனக்கு ஒண்ணுமில்ல, பயப்படாத. ஜானகி அம்மாள் அப்போது குரல் கொடுத்தார். வாமா பத்மினி, உங்க அப்பா ரொம்ப களைச்சு போயிருக்காரு, அவரு ரெஸ்ட் எடுத்துக்கட்டும், என் கூட வாமா என்றார் அவர். பத்மினியின் கையை பிடித்துக் கொண்டு மெதுவாக அன்பாக ஜானகி அம்மாள் அவளை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றார். ரவியும் டாக்டர் கோபாலும் வெளியே வந்தனர். கோபு, ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். ஏதாவது விஷயம் இருந்தா எனக்கு போன் பண்ணு, நான் உடனேயே வந்துடுறேன். ரவி, ஒரு வார்த்தை. என்ன கோபு? கிருஷ்ணசாமியோட கண்டிஷன் ரொம்பவும் சீரியஸா இருக்கு. அப்கோர்ஸ் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஆனா அவருடைய இருதய நோய ரொம்ப நாள் கவனிக்காம விட்டதுனால ரொம்ப முத்தி போயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவரை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. டாக்டர்ங்கிற முறையில நான் பொய்யான நம்பிக்கை தர விரும்பல. உனக்கு தெரியட்டுமேனு தான் இத முதல்லயே உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். தேங்க்யூ கோபு. ஆனா இந்த விஷயம் பத்மினிக்கு தெரிய வேண்டாம், சரியா? சரி, குட் நைட் கோபு. குட் நைட் ரவி. ரவி வீடு போய் சேரும்போது இரவு மணி 10:30. சாந்தா அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். ஓ சாந்தா, நீ இன்னும் தூங்கல? சரிதான், போங்க. காலையில புறப்படுற போது நீங்க இன்னைக்கு மகாபலிபுரத்துல ஷூட்டிங், சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் அது முடிஞ்சிரும், 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப மணி என்ன? 10:30 ஆகுது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் இவ்வளவு நேரம் பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு எப்படி தூக்கம் வரும்?
என்றாள் சாந்தா. ஓ, அது வந்து ரவி ஏதோ மழுப்ப ஆரம்பித்தான். ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஷூட்டிங் தான் 5 மணிக்கே முடிஞ்சு போச்சே. நீங்க இன்னும் மேக்கப் கூட கலைக்கலையே என்று மீண்டும் கேள்வி கேட்டாள் சாந்தா. ரவி தீவிரமாக யோசித்தான். முதல்ல 5 மணி வரைக்கும் தான் ஷூட்டிங்னு சொன்னாங்க. அப்புறம் ஹீரோயின் நாளைக்கு வெளியூர் போகணுமா, திடீர்னு சொன்னாங்க. அவ சம்பந்தப்பட்ட சீன் ஒண்ணு பாக்கி இருந்துச்சு. அதனால லைட்டிங் போட்டு நைட் எஃபெக்ட்ல அந்த சீனை முடிக்கலாமான்னு கேட்டாங்க. பாவம், அவங்க நெருக்கடியை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் ஊருக்கு போயிட்டா இன்னும் 15 நாட்களுக்கு திரும்பி வரமாட்டா. அது முடியற படம் வேற. இந்த சீன் நின்னு போயிட்டா அவங்க நினைச்ச தேதியில படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடும். அதனாலதான் சரின்னு சீனை முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சாமர்த்தியமாக கதை அளந்து விட்டதாக நினைத்து திருப்தி பட்டு கொண்டான் ரவி. உங்க ஷூட்டிங் 5:30 மணிக்கே முடிஞ்சு நீங்களும் அங்கே இருந்து கார்ல கிளம்பி போயிட்டதா காசி சொன்னானே. ரவி திக்கு முக்காடி போய்விட்டான். காசியா? அவன் எப்ப இங்க வந்தான் என்று எதிர்கேள்வி கேட்டான் ரவி. அவன் 8 மணிக்கு இங்க வந்துட்டான். அவன் அத்தை வீட்டுக்கு போறத என்கிட்ட சொன்னானே. போனானா, ஆனா அத்தை வீடு பூட்டி இருந்துச்சான். அதனால கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு பஸ்ல வந்துட்டானா. இப்ப சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க என்று ரவியை மடக்கினாள் சாந்தா. நிலைமையை சமாளிக்க ரவி கோபித்துக் கொண்டது போல நடித்தான். என்ன நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னவோ நான் குற்றவாளி மாதிரியும் நீ வக்கீல் மாதிரியும் பெருசா குறுக்கு விசாரணை நடத்துறியே. அப்போ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு காசி போகலாமான்னு கேட்டான். சரி போன்னு சொன்னேன். அவன் கிளம்பி போன அப்புறம் ப்ரொடியூசர் இன்னொரு சீன் எடுக்கலாமான்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ காசி போயிட்டான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் அத்தை வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா அவனோட அத்தை வீட்டுல இல்ல. அதனால அவன் எனக்கு முன்னாலே இங்க வந்துட்டான். அவனுக்கு அந்த நைட் ஷூட்டிங்க பத்தி தெரியாது. இதுதான் நடந்தது, போதுமா என்று விறுவிறு என்று ரவி அளந்து கொண்டே போனான். சாந்தாவுக்கு நம்பிக்கை வரவில்லை. நீங்க காரை ஓட்டிக்கிட்டு கிளம்பி போனத கண்ணால பார்த்தேன்னு காசி என்கிட்ட சொன்னானே என்று மீண்டும் குடைந்தாள் ரவியை. ரவி பொறுமையை இழந்தான். நீ நம்புனா நம்பு, இல்லன்னா விடு. காலையில இருந்து கொளுத்துற வெயில்ல மனுஷன் மாடு மாதிரி உழைச்சிட்டு ஓஞ்சி போய் ராத்திரி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு சோறு போட இங்க ஒருத்தரையும் காணோம். ஏற்கனவே களைச்சு போய் வந்திருக்கேன். குளிக்கவும் விடாம சாப்பிடவும் விடாம வந்த உடனே என்னவோ மணிக்கணக்கா நடுகால்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறியே. உனக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப எனக்கு நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல. இப்பவே லேட்டாச்சு. காலையில 7 மணி கால் ஷீட். நான் 5 மணிக்கு எழுந்தாகணும். என்னை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு சாந்தா? அப்படி இருந்தா இந்த நேரத்துல என்னை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்பியா என்று அவள் மீது எரிந்து விழுந்து கோபமாக ரவி மாடிக்கு சென்று விட்டான். சாந்தா அங்கேயே அப்படியே நின்று விட்டாள். அவள் மனதில் எழுந்த சந்தேகம் இன்னும் தீரவில்லை. அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ? ஆனால் அந்த பையன் காசி ஏன் பொய் சொல்ல போறான்? அவர் காரிலே கிளம்பி போனதை அவன் கண்ணாலே பார்த்ததாக சொன்னானே. அப்படின்னா அவர் வேற எங்கேயோ தான் போயிருக்கணும். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் அவர் இப்படி புழுகிறார்? சாந்தாவுக்கு மனது ஒரு நிலையில் இல்லை. அவள் எண்ணங்கள் திசை மாறி எங்கேயோ போக ஆரம்பித்தன. என்னை இவருக்கு பெண் கேட்ட போதே எங்க அம்மா சினிமா நடிகருக்கு போய் பொண்ணை கொடுக்கறதா வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அப்பாதான் இவரு மத்த நடிகர் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவர் அப்படின்னாரு. நானும் இத்தனை நாளா அப்படிதான் நம்பினேன். இது வரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்லையே. இப்ப ஏன் இந்த மாதிரி மாறிட்டாரு? இத்தனை நாளா ஒரு பெரிய ஹீரோவோட மனைவியா இருந்திருக்கேன். எனக்கு சினிமா உலக வழக்கங்களை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதா என்ன? இவ்வளவு பெரிய நடிகர்கிட்ட எந்த தயாரிப்பாளராவது கடைசி நிமிஷத்துல போய் ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு கேட்பாரா? அதுவும் அவர் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் எந்த மடையனும் அப்படி கேட்க மாட்டான். கேட்டாலும் இவருதான் உடனேயே ஒத்துக்குவாரா? இல்ல இல்ல இல்ல, இவரு மாறிதான் போயிட்டார். எந்த நடிகை கூடவோ இவர் சம்பந்தம் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் இருக்கணும். இல்லன்னா இவ்வளவு நேரம் எங்க போயிருப்பாரு? அப்படி எதுவும் இல்லைன்னா உண்மைய ஏன் மறைக்க பாக்குறாரு? ச்சே, கடைசியில இவரும் மத்த நடிகர்கள் மாதிரியே ஆயிட்டாரே.
இவர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவார்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. இப்படி தனக்குத்தானே உள்ளத்திற்குள் புகைந்து கொண்டு சாந்தா அன்று இரவு சாப்பிடவும் இல்லை, இரவு முழுவதும் தூங்கவும் இல்லை. சந்தேக பேய்கள் அவளை பிடித்து வாட்டி எடுத்தன. ரவிக்கும் சாந்தாவுக்கும் திருமணமாகிய பிறகு முதன் முறையாக சாந்தா ரவியோடு சேர்ந்து படுக்காமல் அன்று இரவு குழந்தை இருக்கும் அறைக்கு சென்று அங்கேயே படுத்துக் கொண்டாள். மாடியில் தனது அறையில் ரவியும் உறங்காமல் படுத்திருந்தான். அவன் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள். குழம்பி போய் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தான். ஏதோ அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் பத்மினியின் வருகை ஒரு புயலையே உண்டாக்கிவிட்டது. இந்த சிக்கலான பிரச்சனைக்கு எப்படி முடிவு காண்பதென்று அவனுக்கு புரியவில்லை. மீண்டும் பத்மினி அவன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த முதல் நாள் அன்றே சாந்தாவுக்கு இவ்வளவு சந்தேகம் வந்துவிட்டது. உண்மையை எப்படி அவளுக்கு தெரியப்படுத்துவது? எப்படி இதை சொல்ல ஆரம்பிப்பது? சாந்தா அதை ஏற்றுக்கொள்வாளா? பத்மினிக்கு தனது வாழ்க்கையில் இடம் தர சம்மதிப்பாளா அவள்? சாந்தா ரொம்ப நல்லவள். பாவம், அவள் ஒரு தவறும் செய்யவில்லை. அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி அவள் மனதை புண்படுத்த ரவிக்கு விருப்பமே இல்லை. ஆனால் பத்மினி, அவள் மட்டும் அப்படி என்ன குற்றம் புரிந்தாள்? விதி அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் குரூரமான வகையில் விளையாடிவிட்டது. அவளை இந்த பரிதாப நிலையில் தவிக்க விடுவதுதான் தர்மமாகுமா? இதுவரை அவள் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதாதா? அது மட்டுமின்றி ரவி எப்படி அவளையே நினைத்து நினைத்து ஏங்கினானோ, பத்மினியும் அதே மாதிரி தனது நெஞ்சத்தில் கோவில் கட்டி ரவியை அங்கே தெய்வமாக குடியேற்றி இருந்தாள். இல்லாவிட்டால் அவள் ஏன் திருமணமே வேண்டாம் என்று இத்தனை ஆண்டுகளாக கன்னியாகவே இருந்து விட்டாள்? ரவியின் இதயத்தில் எப்போதுமே பத்மினிக்குத்தான் முதலிடம். அவள் இறந்து போனதாக நினைத்துத்தான் சாந்தாவையே மணந்து கொண்டான். இப்போது பத்மினி மீண்டும் கிடைத்து விட்டாள். இதுவரை ஏதோ இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருந்த ரவியின் வாழ்க்கையில் பத்மினியின் மறுபிரவேசம் மீண்டும் அவனுக்கு புத்துயிர் ஊட்டியது. இதுவரை ஏதோ இருந்து கொண்டிருந்தான். இப்போதுதான் மறுபடியும் வாழ வேண்டும் என்ற உற்சாகமே அவனுக்குள் பிறந்துள்ளது. ஆனால் அதற்கு எத்தனை சிக்கல்கள்! ஒருபுறம் சாந்தாவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை உண்டாக்க வேண்டிய நிர்பந்தம், மறுபுறம் பத்மினிக்கு அவனுடைய திருமணத்தை பற்றி தெரியப்படுத்த வேண்டிய அவசியம். ஏற்கனவே நொந்து போன பத்மினியின் இதயம் இந்த புதிய அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியுமா? அவள் அவசரப்பட்டு ஏதாவது விபரீத முடிவுக்கு வந்துவிட்டால் இந்த இக்கட்டான நிலைமையை எப்படி சமாளிப்பது? இப்படியே சிந்தனை கடலில் தத்தளித்து அமைதியின்றி இரவு முழுவதும் ரவி தூங்காமல் மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான். இந்த சிக்கல்களுக்கு நடுவே அவன் நடிப்பு தொழிலையும் கவனித்தாக வேண்டிய நிலைமை. அத்தியாயம் 7. காலையில் சோர்வுடனேயே எழுந்து குளித்து விட்டு ஷூட்டிங்குக்கு புறப்பட்டான் ரவி. அன்று முழுவதும் அவன் கவனம் வேலையில் இல்லை. எப்படியோ ஒரு விதமாக படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு மாலையில் ஆஸ்பத்திரிக்கு சென்றான். டாக்டர் கோபாலை சந்தித்தான். கிருஷ்ணசாமியின் உடல்நிலை கவலைக்கிடமாய் இருப்பதாக டாக்டர் கூறினார். பத்மினி தனது வீட்டில் ஜானகி அம்மாளுடைய பாதுகாப்பில் பத்திரமாக இருப்பதாக சொன்னார் கோபால். கிருஷ்ணசாமியின் அறைக்கு சென்று ரவி பார்த்தான். அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்ப விரும்பாமல் வீட்டுக்கு சென்று விட்டான் ரவி. சாந்தா அவனை புன்னகையோடு வரவேற்றாள். அன்று முழுவதும் அவள் தீர்க்கமாக யோசித்திருந்தாள். ஒரே ஒரு நாள் சற்று தாமதமாக ரவி வீடு திரும்பியதற்காக தான் அவ்வளவு ரகளை செய்திருக்க கூடாது என்று நினைத்தாள். உண்மை எதுவாக இருந்தாலும் நேற்றைய விஷயம் நேற்றோடு போகட்டும். மறுபடியும் அந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தாள் சாந்தா. அவசரப்பட்டு ஏதேதோ கற்பனை செய்து பைத்திய மாதிரி இவ்வளவு நல்ல கணவரை சந்தேகப்படக்கூடாது என்று தன்னைத்தானே கண்டித்துக் கொண்டு மனதை பக்குவப்படுத்தி கொண்டாள் சாந்தா. சாந்தாவுக்கும் ரவி மீது அலாதி பிரியம். அவன் ஒரு வினாடி அவளிடம் முகத்தை கோணிக்கொண்டாலும் அவளால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. சாந்தா சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்றதும் ரவிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. என்ன சாந்தா, இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் ரொம்ப ஜோரா இருக்கே, என் மேல கோபம் எல்லாம் தீர்ந்து போச்சா என்று கேலி செய்தான். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க என்றாள் வெட்கத்துடன். என்ன ஒண்ணுமில்லைங்கிற? மல்லிகைப்பூ வச்சுட்டு இருக்க, பட்டுப்புடவை கட்டி இருக்க,
என்ன விஷயம்? சொல்லு. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சொல்றேன். சிரித்துக் கொண்டே ரவி குளிக்கச் சென்றான். குளித்து முடித்த பிறகு வெளியே வந்து பார்த்தால், அவனுடைய அறையில் பலவிதமான பலகாரங்களையும், இனிப்பு வகைகளையும் சாந்தா மேஜை மீது பரிமாறிக் கொண்டிருந்தாள். ஏய், என்ன இதெல்லாம்? டிஃபன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? பார்த்தா என்னமோ கல்யாண விருந்து மாதிரி இல்ல இருக்கு. என்ன விசேஷம்? சொல்லு. ஒண்ணுமில்ல. உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் பண்ணி வச்சேன். ரவியின் கண்களில் கனிவு பிறந்தது. பாவம் சாந்தா. அவள் ஒரு வெகுளி. அவளுக்குத்தான் அவன் மீது எவ்வளவு அன்பு. வா சாந்தா, என் பக்கத்துல வந்து உட்காரு என்று அவளை அழைத்தான். அவள் வந்து உட்கார்ந்தாள். இந்த அதிரசத்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே என்றாள் சாந்தா. நீயே ஊட்டி விடு என்றான் ரவி. போங்க, என்ன இது குழந்தை மாதிரி என்று சினிங்கினாள் சாந்தா. ஆனால் அவள் உள்ளுக்குள்ளே ஒரே மகிழ்ச்சி வெள்ளம். நீ ஊட்டி விடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் என்று ரவி செல்லமாக அடம்பிடித்தான். சரி, இந்தாங்க. ஓர் அதிரசத்தை எடுத்து சாந்தா அவனுக்கு ஊட்டி விட்டாள். அதில் ஒரு கடி கடித்து ரவி மீதியை சாந்தாவின் வாயினுள் திணித்து விட்டான். நாணத்தோடு சாந்தா அதை சாப்பிட்டாள். ஸ்ரீதர் அப்போது உள்ளே ஓடி வந்தான். அவனுக்கு வயது 3. அப்பா, அப்பா, எனக்கு என்று கொஞ்சினான். அடடே ஸ்ரீகண்ணா, வா வா என்று குழந்தையை தன் மடிமேல் தூக்கி வைத்துக் கொண்டு ரவி அவனுக்கும் பலகாரம் ஊட்டிவிட ஆரம்பித்தான். பாருங்களே அவன, தூங்க வச்சுட்டு இப்பதான் நான் வந்தேன், அதுக்குள்ள என் பின்னாலேயே ஓடி வந்துட்டான் என்றாள் சாந்தா பொய் கோபத்துடன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சாந்தா. எப்ப பார்த்தாலும் தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்பதான் அப்பாவை பாக்குறது என்று கோபித்துக் கொண்டான் ஸ்ரீதர். சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாருங்களேன் என்றாள் சாந்தா. உன் பிள்ளையாச்சே, கேட்கணுமா என்று ரவி அவளை கிண்டல் செய்தான். ஆமா ஆமா, நான் அவ்வளவு பெரிய வாயாடியாக்கும். இங்க பாருங்க, இதுக்கு மேல அவனுக்கு ஸ்வீட் கொடுக்காதீங்க, அவனுக்கு ஒத்துக்காது. டேய் ஸ்ரீகுட்டி, அப்பாவுக்கு குட் நைட் கிஸ் கொடு, சமத்தா போய் தூங்கலாம் வா என்றாள் சாந்தா. என்ன தூங்கலாம் வான்னு சொல்ற? நீ அப்பா கூட தானே தூங்க போற, என் கூடவா தூங்க போற என்று மழலை மொழியில் கேட்டான் ஸ்ரீதர். சும்மாடா போக்கிரி, இந்த வயசுலயே என்ன குறும்பு பாத்தீங்களா என்றாள் சாந்தா. ஸ்ரீதர் ரவியின் கன்னத்தில் முத்தமிட்டு குட் நைட் பா என்றான். ரவியும் குழந்தையின் இரு கன்னங்களிலும் முத்தமிட்டான். குட் நைட் கண்ணா. சாந்தா குழந்தையை தூக்கிச் சென்று அவனுடைய தனி அறையில் படுக்க வைத்து தூங்க வைத்தாள். பிறகு அவனை கவனித்துக் கொள்ள ஆயாவிடம் சொல்லிவிட்டு ரவியுடைய அறைக்கு மீண்டும் வந்தாள். தூங்கிட்டானா கேட்டான் ரவி. கதவை சாத்திட்டு இங்க வா. கதவை தாழ் போட்டுவிட்டு சாந்தா வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். ரவி அவளை கிட்டே இழுத்து கொண்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். சாந்தா அவன் மார்பில் தனது முகத்தை புதைத்து கொண்டு கண்களை அப்படியே மூடிக்கொண்டாள். நான் இவரை பத்தி சந்தேகப்பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு என்று நினைத்து கொண்டாள் சாந்தா. ஏதோ சாந்தா இப்போது நல்ல மூடிலே இருக்கிறாள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பத்மினியை பற்றி மெதுவாக அவளுக்கு இப்போதே சொல்லிவிடலாமா என்று ரவி யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது சொல்லி வைத்தார் போல சாந்தாவே, என்னங்க, நாம எப்பவும் இப்படியே இருக்கணுங்க, நம்ம 2 பேருக்கும் நடுவுல காத்து நுழைஞ்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது என்றாள். ரவி அப்படியே மௌனமாக இருந்து விட்டான். இப்படி சொல்லும் சாந்தாவிடம் எப்படி பத்மினியை பற்றி பேசுவது? எதுவும் சொல்ல முடியாமல் ரவி தவித்தான். கடவுளே, கள்ளங்கபடமில்லாமல் என்னையே தெய்வமாக நினைக்கின்ற சாந்தாவிடம் நான் எப்படி பத்மினி விஷயத்தை உடைக்கப் போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் கட்டில் பக்கத்தில் பெட்சைடு டேபிளில் இருந்த அவனுடைய பிரைவேட் போன் மணி அடித்தது. சட்டென்று ரவி போனை எடுத்தான். ஹலோ ரவி, நான் கோபு பேசுறேன். என்ன விஷயம்? கிருஷ்ணசாமிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. இதுதான் கடைசி ஸ்டேஜ் மாதிரி எனக்கு தெரியுது. நீ உடனே வந்தா தேவல. கோபுவின் குரலில் அவசரம் தென்பட்டது. இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அவசரமாக ரவி எழுந்து டிரஸ் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்தான். சாந்தா எழுந்து உட்கார்ந்தாள். யாருடைய போன்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த நேரத்துல எங்க?
சாந்தா, இப்ப பேசுறது எனக்கு நேரம் இல்ல. நான் அவசரமா வெளியே போயாகணும். நான் வந்து சாவகாசமா உனக்கு எல்லாத்தையும் சொல்றேனே. ரவி வேகமாக புறப்பட்டுச் சென்றான். அவர்களுக்கு திருமணம் நடந்த நாள் முதலே படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பிய பிறகு இரவு நேரத்தில் சாந்தாவை தனியாக விட்டுவிட்டு அவளிடம் காரணம் என்னவென்று கூட கூறாமல் ஒரு முறை கூட ரவி இப்படி வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. இதுதான் இதுதான் முதன்முறை. கார் ஸ்டார்ட் ஆகி வெளியே போகிற சத்தம் சாந்தாவின் காதில் விழுந்தது. ஒரு நிமிஷம் அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்தாள். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யார் அந்த பாவி? ஐயோ தெரியலையே. அவருக்கு என்ன சொக்கு பொடி போட்டிருக்காளோ தெரியலையே. இப்பதான் என்கிட்ட நல்லா பேசி கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அவகிட்ட இருந்து ஒரே ஒரு போன் கால் வந்துச்சு. உடனே என்ன உதறி தள்ளிட்டு அவகிட்ட போயிட்டாரே. யார் அந்த? அவன் நாசமா போக என்று அவள் உள்ளுக்குள் எரிந்தாள். திடீரென்று புயலில் சாய்க்கப்பட்ட கொடி போல் துவண்டு கட்டிலின் மேல் விழுந்தாள் சாந்தா. தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள் அவள். ஆஸ்பத்திரியில் கிருஷ்ணசாமி கொஞ்சம் கொஞ்சமாக நினைவை இழந்து கொண்டிருந்தார். டாக்டர் கோபால், ஜானகி அம்மாள் இருவரும் பத்மினியை அழைத்து வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்திருந்தார்கள். அப்போது ரவி வேகமாக அறைக்குள்ளே நுழைந்தான். கிருஷ்ணசாமி அவனை பார்த்தார். ஆனால் அவர் பேசும் சக்தியை இழந்து விட்டிருந்தார். ரவி அவர் அருகில் போய் நின்றான். அவனுடன் கிருஷ்ணசாமியின் கண்கள் உரையாடின. நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவியா என்று கெஞ்சின அவர் கண்கள். நிச்சயமா காப்பாத்துவேன் என்பது போல முகபாவனையாலேயே ரவி அவருக்கு உறுதி கொடுத்தான். பத்மினி அழுது கொண்டிருந்தாள். கடைசியாக மீதமிருந்த துளி சக்தியை அடித்தளத்திலிருந்து வரவழைத்துக் கொண்டு கிருஷ்ணசாமி பத்மினியின் வலது கரத்தை பற்றி கொண்டு பத்மினியின் கையை ரவியின் கையோடு இணைத்தார். பத்மினிக்கு அது யாருடைய கை என்று புரியவில்லை. டாக்டர் கோபால் அல்லது ஜானகி அம்மாள் தனக்கு தைரியம் ஊட்டுகிறார்கள் என்றுதான் நினைத்தாள். அந்த கடைசி செய்கையோடு கிருஷ்ணசாமி தனது சக்தி முழுவதையும் இழந்து விட்டார். பின்னுக்கு சாய்ந்தார். அவருடைய கைகள் பத்மினி ரவி இருவரின் இணைந்த கைகளை விட்டு வலுவிழந்து விழுந்து விட்டன. அவர் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது. ஜானகி அம்மாள் பத்மினியின் தோள் மீது தனது கையை வைத்தார். பத்மினி, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இனி இங்க உட்கார்ந்து பிரயோஜனம் ஒண்ணு இல்ல. கடைசி தடவையா உங்க அப்பா காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு என் கூட வாமா என்றார். என்ன, அப்பா போயிட்டாரா? ஐயோ டாக்டர், உண்மையை சொல்லுங்க, அப்பா போயிட்டாரா என்று கதறினாள் பத்மினி. ஆமா பத்மினி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அவருக்கு கொடுத்தேன். ஆனா என்னால இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியலம்மா. அவரு போயிட்டாரு என்றார் டாக்டர் கோபால் வேதனையுடன். கண்கள் இழந்த பத்மினி கைகளை முன்னே நீட்டி தந்தையின் முகத்தை தழுவினாள். அப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. கிருஷ்ணசாமியின் நெஞ்சின் மீது பத்மினி தனது தலையை வைத்து கதறி கதறி அழுதாள். ரவியின் கண்களிலும் கண்ணீர் தழும்பியது. மௌனமாகவே இருந்து விட்டான். அதை பார்த்து ரவி, ஐயோ, நானும் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்பா, என்னையும் ஏன் உங்க கூடவே கூட்டிட்டு போகல? நான் தனியா எப்படிப்பா வாழ போறேன்? என்ன பண்ண போறேன்? எனக்கு யார் இருக்காங்க என்று அழுது கொண்டிருந்தாள் பத்மினி. டாக்டர் கோபால் பத்மினியின் தலை மீது கையை வைத்தார். ஆறுதல் கூறும் வகையில் அவள் தலையை வருடிவிட்டார். அழாத பத்மினி, அழுது இனிமே என்ன பயன் என்றார். பத்மினி அவர் கையை பிடித்து கொண்டாள். டாக்டர், டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரு துளி விஷம் கொடுத்துருங்க. இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கைய இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் என்று அவரிடம் கண்ணீருடன் மன்றாடினாள். சேச்ச பத்மினி, இதெல்லாம் என்ன பேச்சு? நீ ஏன் சாகணும் என்றார் டாக்டர் கோபால். இல்ல டாக்டர், நான் ஏன் வாழணும்னு கேளுங்க. எனக்கு வாழ்க்கையில இனி என்ன மிச்சம் இருக்கு? நான் என்னைக்கோ இந்த உலகத்தை வெறுத்துட்டு சாகணும்னு முயற்சி பண்ணேன். அப்போ எல்லோருமா சேர்ந்து என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க. என்னை சாக விடல. இத்தனை வருஷமா வேறு வழி இல்லாம ஒரு நடைபிணம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தேன் அப்பாவுக்காக. இப்போ அவரும் போயிட்டாரு. இனி நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? எனக்கு மட்டும் கண்ணு இருந்தா நேரா போய் ஏதாவது குளத்திலேயோ கிணத்திலேயோ குதிச்சு தற்கொலை பண்ணியிருப்பேன். ஆனா அதுக்கு கூட எனக்கு வழி தெரியலையே. நான் ஒரு குருடியா போயிட்டேனே.
வாழவும் வழி தெரியல, சாகவும் வழி தெரியலையே என்று கதறி அழுதாள் பத்மினி. பத்மினி, உனக்கு யாருமே இல்லைன்னு நீ ஏம்மா நினைக்கிற? நாங்க இருக்கோம்மா, நீ எங்க கூடவே இருக்கலாம் என்றார் ஜானகி அம்மாள். அது எப்படிம்மா? கண்ணில்லாத ஒரு அனாதைய நீங்க எத்தனை நாளைக்கு தான் உங்க வீட்டுல வச்சுக்க முடியும்? எதுக்காக வச்சுக்கணும்? நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல என்றாள் பத்மினி. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாங்க ஒரு நாள் உன்னை சுமையா நினைக்கவே மாட்டோம். எனக்கு கடவுள் ஒரு மகனை தான் கொடுத்தார். எனக்கு ஒரு பொண்ணு பொறக்கலையேன்னு நான் எத்தனையோ வருஷம் கவலைப்பட்டதுண்டு. இப்ப கடவுளா பார்த்து எனக்கு ஒரு மகளை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிறேன் என்றார் ஜானகி அம்மாள் பதிலுக்கு. ஆமா பத்மினி, இன்னையிலிருந்து என் தங்க மாதிரி நீ. உன்னை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கோ என்று டாக்டர் கோபாலும் கூறினார். வாமா, உனக்கு ஒரு குறையும் இல்லாம என் குழந்தை மாதிரி உன்னை நான் பாத்துக்கிறேன். இனிமே தற்கொலை அது இதுன்னு நீ பேசவே கூடாது என்று ஜானகி அம்மாள் அன்போடு கூறினார். அம்மா, பத்மினிக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. ஜானகி அம்மாளை கட்டி கொண்டு சிறு குழந்தை போல அழுதாள் பத்மினி. ஜானகி அம்மாள் பத்மினியை அழைத்துச் சென்று அவளுடைய கைகளை கிருஷ்ணசாமியின் பாதங்கள் மீது வைத்தார். தகப்பனாரின் பாதங்களை தொட்டு இறுதி தடவையாக பத்மினியை நமஸ்காரம் செய்தாள். ஜானகி அம்மாள் அவளை மெதுவாக அந்த அறையில் இருந்து தனது இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். டாக்டர் கோபாலும் ரவியும் ஆபீஸ் ரூமுக்கு சென்றனர். டாக்டர் கோபால் கதவை சாத்திவிட்டு களைப்போடு தனது நாற்காலியில் வந்து அமர்ந்தார். உட்கார் ரவி. ரவி மிகவும் சஞ்சலமான தோற்றத்தோடு சோர்ந்து காணப்பட்டான். கோபு என்று சற்று தயக்கத்தோடு ஏதோ சொல்ல முற்பட்டு பின் அத்தோடு நிறுத்திவிட்டான். சொல்லு ரவி. இப்பவே நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, பண்ணிக்கிட்டும் இருக்க. திரும்ப திரும்ப உனக்கு சிரமம் கொடுக்க எனக்கு என்னவோ போல இருக்கு என்றான் ரவி. என்ன இது நான்சென்ஸ் மாதிரி ரவி? விடு, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? என்ன விஷயம்? அதை சொல்லு, தயங்காம சொல்லு. வேற ஒண்ணுமில்ல கோபு. கிருஷ்ணசாமியோட இறுதி காரியங்களை கவனிக்க வேற யாருமே இல்ல. நியாயப்படி அதை நான் தான் செஞ்சு முடிக்கணும். ஆனா என் கஷ்டம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி நான் இங்க எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சவனா போயிட்டேன். கிருஷ்ணசாமியோட கடைசி காரியங்களை கவனிக்க நான் போனா என் பின்னாலேயே ஒரு பெரிய கூட்டமும் வரும். சுடுகாட்லயும் கூட்டம் சூழ்ந்துக்கும். பத்திரிகை நிருபர்கள் வருவாங்க. செத்தவர் யாரு? ரவிக்குமாருக்கு என்ன உறவு? இவன் ஏன் அவருக்காக கடைசி சடங்குகளை செய்யணும்? அப்படி இப்படின்னு 1000 கேள்விகளை எழுப்பி பத்திரிகைகளில அமர்க்களப்படுத்திடுவாங்க. அனாவசியமா தேவையில்லாத பப்ளிசிட்டி வந்துரும். வீணான சர்ச்சைகளுக்கு நானே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். எங்க அப்பா உயிரோடு இருக்கிற போது, சாந்தாவோட அப்பாவும் உயிரோட இருக்கிற போது நான் யாருக்காக இதை செய்யறேன்னு கண்டுபிடிக்க கொடைஞ்சி கொடைஞ்சி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவ்வளவுதானே ரவி. அத பத்தி கவலைய விடு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் என்று உறுதி கொடுத்தார் டாக்டர் கோபால். கோபு, ஐ எம் ரியலி சாரி ஃபார் த ட்ரபிள் ஐ எம் கிவிங் யூ என்றான் ரவி கோபுவிடம். நோனோ, இதுல என்ன ட்ரபிள் இருக்கு எனக்கு? சரி, நீ எப்படி அங்க போக முடியும்? நீ சாதாரண மனுஷனா இருந்தா அது வேற விஷயம். ஆனா நீ ஒரு ஃபேமஸ் பிலிம் ஸ்டார். நீ சொன்ன மாதிரி நீ அங்க போனா வீணான குழப்பம்தான் ஏற்படும். டோன்ட் வரி ரவி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர். தேங்க்ஸ் கோபு. தட்ஸ் ஆல் ரைட். உதவியாளர்களை அழைத்து டாக்டர் கோபால் கிருஷ்ணசாமியின் உடல் தகனத்திற்கான ஏற்பாடுகளை உடனே கவனிக்க சொன்னார். உதவியாளர்கள் சென்று விட்டனர். ரவியும் டாக்டர் கோபாலும் தனியே இருந்தனர். என்ன ரவி, இனி மேற்கொண்டு என்ன செய்ய போற? முதல்ல பத்மினிக்கு கண் பார்வை திரும்பும்படி செய்யணும். ஏன் கோபு, ஆபரேஷன் செஞ்சா அவளுக்கு மறுபடியும் பார்வை வருமா? அதை பத்தி இப்போ ஒன்னும் சொல்ல முடியாது ரவி. கண் நோய்கள் பத்தி எனக்கு அதிகமா தெரியாது. என்னுடைய ஃபீல்டு இருதய நோய் தான். நான் ஒரு பெரிய கண் ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லி பத்மினிய பார்க்க சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கோபு, எவ்வளவு பணம் செலவானாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்தியாவிலேயே இருக்கிற பெஸ்ட் கண் டாக்டர்களை வரவழைச்சு பத்மினிய பார்க்க சொல்லு. பாம்பே, டெல்லி, கல்கத்தா எங்கே இருந்து வேணும்னாலும் நீ பெரிய கண் ஸ்பெஷலிஸ்டுகளை வர சொல்லு. நான் செலவை ஏத்துக்கிறேன். எப்படியாவது பத்மினிக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைச்சா சரி. டோன்ட் வரி ரவி, நான் உடனேயே அதுக்கு ஏற்பாடு செய்யறேன். ஐ வில் டூ மை பெஸ்ட்
தேங்க்ஸ் கோபு. நீ இல்லனா நான் என்ன பண்ணியிருப்பேனோ? இந்த நன்றி கடனை எப்படிதான் நான் தீர்க்க போறேன்? உனக்கும் உன் அம்மாவுக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போதும் போதும், எத்தனை தடவை தான் தேங்க்ஸ் சொல்ல போற? பத்மினிக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சு நீயும் அவளும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை நடத்தணும். அதுதான் என் ஆசை. இவ்வளவு ஆழமான காதலுக்கு வெற்றி கிடைச்சே தீரணும். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா செய்வேன் ரவி. ஆமா, சாந்தா கிட்ட இந்த விஷயத்த பத்தி ஏதாவது சொன்னியா? இல்ல கோபு, சொல்லலாம்னு ஆரம்பிச்சேன். ஆனா வார்த்தையே வரல. இந்த சப்ஜெக்ட் அவகிட்ட எப்படி ஓபன் பண்றதுனே எனக்கு புரியல. சொல்லித்தானே ஆகணும் ரவி. ஆமா கோபு, வாஸ்தவம்தான். எப்படியும் இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் என்றான் ரவி. பத்மினி கிட்டையும் இன்னும் உன்னை பத்தி சொல்லல. அவகிட்ட நீ பேசினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போற? அவ மனசையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ? என்று டாக்டர் கோபால் கேட்டார். இப்ப வேண்டாம் கோபு. முதல்ல அவ கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். அதுதான் இப்ப முக்கியம். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு கோபு. இந்த ஆபரேஷனுக்கு கூட நீயே பொறுப்பு ஏத்துக்கிட்டதா அவ நினைக்கட்டும். நான் தான் அவளுக்கு உதவி செய்யறேன்னு தெரிஞ்சா அதை ஏத்துக்க அவ சம்மதிப்பாளோ இல்லையோ. அதுக்குள்ள நான் அவளுக்காக ஒரு தனி வீடு பார்த்து ஏற்பாடு பண்றேன். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அவளுக்கு என்ன பத்தி தெரியாமலே இருக்கட்டுமே என்றான் ரவி. சரி, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்றான் கோபு. குட் நைட் கோபு. குட் நைட் ரவி. ஆல் தி பெஸ்ட். ரவி வீடு திரும்பும் போது அதிகாலை 3 மணி ஆகிவிட்டது. சாந்தா இன்னும் விழித்துக் கொண்டுதான் இருந்தாள். கார் வீட்டு காம்பவுண்டுக்குள் வரும் சத்தம் கேட்டது. ரவி மாடிப்படிகளில் ஏறி வரும் ஓசை கேட்டது. அவள் அவர்களுடைய பெரிய டபுள் பெட்டில் மறுபக்கம் திரும்பிக் கொண்டு தூங்குவது போல் நடித்தாள். எங்கே தன்னோடு சண்டை போட சாந்தா தயாராக வரிந்து கொண்டு காத்திருக்கப் போகிறாளோ என்று பயந்து கொண்டே ரவி அறையினுள் நுழைந்தான். 2 நாட்களாக ஒரே அலைச்சல், உறக்கமில்லை, ஓயாத படபிடிப்பு, மூளையை வாட்டி எடுக்கும் மன போராட்டம், உள்ளத்தையே உலுக்கி சித்திரவதை செய்யும் உணர்ச்சி கொந்தளிப்பு. இத்தனையும் ஒன்றாக சேர்ந்து அவனை கசக்கி பிழிந்து எடுத்து விட்டன. அவனால் தெளிவாக சிந்திக்க கூட முடியவில்லை. அடி கூட எடுத்து வைப்பது சிரமமாக தோன்றியது. இந்நிலையில் சாந்தாவோடு வாதாடுவதற்கு அவனிடம் சக்தி இல்லை. கட்டில் அருகே வந்து நின்றான். பார்த்தான். சாந்தா நன்றாக தூங்குவது போல் தெரிந்தது. அப்பாடா, இப்போதைக்கு தப்பித்தோம் என்று ஒரு பெருமூச்சோடு ரவி வெட்டி வீழ்த்திய மரம் போல் கட்டிலின் மீது சாய்ந்தான். ஓய்வுக்காக ஏங்கி அவனுடைய உடலும் மனமும் சகிப்புத்தன்மையின் எல்லையை கடந்து விட்டன. தலையணையை அவன் தலை தொட்ட மறு நிமிடமே ரவி தூங்கி போய்விட்டான். அவன் பக்கத்தில் படுத்திருந்த சாந்தா அப்படியே விடியும் வரை கண்களில் இருந்து நீர் வழிந்தோட மௌனமாக உறங்காமல் விழித்திருந்தாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.